அதிசயமே இனி உங்களுடைய சேனல் நல்ல வியூஸ் அப்படின்றது போக போகுதுங்க. முக்கியமான ஒரு உண்மையை இப்ப நான் சொல்றேன். நான் யூடியூப்ல இந்த மெயில் வந்திருக்கான்றது உடனே பாருங்க. இந்த மெயில் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது அடிச்சிருக்கிறதா அர்த்தங்க. அது என்ன அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெயில்லயே தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி எல்லாம் நமக்கு வந்துட்டு ஒரு வியூஸ் கவுண்ட் ஆகணும் அப்படின்னா, அதாவது வந்துட்டு ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துருக்காங்க அப்படின்னு அதை கவுண்ட் பண்ணோம்னா 30 செகண்ட் அப்படின்றவங்க. ஸோ 30 செகண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாகவே இருக்கணும். எத்தனை பேருக்கு இது புதுசாக இப்போதான் தெரிய வருது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏன்னா நான் இது ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷத்துக்கு நான் சாரி ஒரு 8 வருஷமா இருக்கிறோம்ல, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கே வந்துட்டு இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு 30 நொடி அப்படின்றவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, 30 நொடி இந்த வீடியோவில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் அதை கவுண்டாக எடுத்துக்கும். ஆரம்பத்துல நீங்க வெளியில போயிட்டீங்க, 29 நொடியில போயிட்டீங்க, 29 செகண்ட்ல போயிட்டீங்க, 28 செகண்ட்ல போயிட்டீங்க, இல்ல 30க்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு கவுண்டா எடுத்துக்காது. ஸோ அவங்கெல்லாம் கணக்கு கிடையாது, சேஃப் கிடையாது. ஆனா இப்ப என்ன யூடியூப் கொண்டு வந்திருக்குன்னா, ஷார்ட் வீடியோ பாக்குறீங்களா, ஷார்ட் வீடியோ நீங்க இப்படி தள்ளிட்டு நீங்க பாத்தீங்கன்னாலே டக்குன்னு வந்து ஒரு வியூஸ் கவுண்ட் ஆயிடும். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எதனால ஷார்ட் வீடியோ மட்டும் இவ்வளோ வியூஸ் மில்லியன் கணக்கில் சர்ன்னு ஏறுதுன்னு சொல்லிட்டு? இதுதான். ஸோ கிளிக் கிளிக் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கிளிக் அப்படின்றது வந்துட்டு அந்த ஒரு கிளிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆயிடும். ஜஸ்ட் வீடியோ அப்படி தள்ளும் போது வந்துட்டு உங்க வீடியோ வந்துருச்சு, இல்லை ஜஸ்ட் உங்க வீடியோ இப்படி பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னாலே முடிஞ்சு போச்சுங்க. ஒரு செகண்ட் பார்த்தாலும் இது வந்துட்டு ஷார்ட் வீடியோ மாதிரியே உங்களுடைய வீடியோ மெயின் வீடியோ வியூஸ் போகும். இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், வியூஸ் கவுண்ட் அப்படின்றது கவுண்ட் ஆகும். இப்போ ஸ்பான்சர்ஸ்லாம் வராங்கல்ல, ஸ்பான்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வீடியோ பார்த்து தான் நமக்கு ஸ்பான்சர்ஸ் அப்படின்றது வந்து கொடுப்பாங்க. அப்போ ஸ்பான்சர் நம்ம வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ண அந்த 30 செகண்ட்ல வந்துட்டு பெருசா அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்போ அந்த 30 செகண்ட் அப்படின்றதுக்குள்ள கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் போயிருப்பாங்க. நம்ம சேனல்லேயே 79% 30ல இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 59, 60 அது எல்லாமே வந்துட்டு 30க்கு மேல கண்டினியூ ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ இந்த மெயில என்ன தெளிவா சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் அப்படின்றது நிறைய வருவாங்க. வியூஸ் கவுண்ட் நேரம் இருக்கு, அடடே இந்த சேனல்ல படுறா 1 மில்லியன் வியூஸ் இருக்கு, 2 மில்லியன் வியூஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு உள்ள நிறைய பேர் வருவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்களா. முதல்ல இந்த கவுண்ட் அப்படின்றது கிடையாது. ஸோ வந்துட்டு 30 செகண்டுக்கு மேல நம்ம வந்து வீடியோ பார்த்தாதான் அது கவுண்ட். அதனாலதான் சில பெரிய பெரிய யூடியூப் எல்லாமே என்ன செய்வாங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு நிமிஷத்துக்கு மேல அவங்க ஒரு டைம், அதாவது ஒரு கிளிக் அப்படின்றத வைப்பாங்க. அதாவது கிளிக் பண்ணி உள்ள இருக்கணும், ஹூக் பாயிண்ட் அப்படின்றத ஒன்று வைப்பாங்க. இனி அதுக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே முடிஞ்சிருச்சு. ஆனா அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாதுங்க. நீங்க அந்த மாதிரி வச்சாலும் வைக்காட்டியும் ஸோ அந்த கிளிக் பாயிண்ட் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா ஆடு பார்க்கணும், வீடியோ பார்க்கணும், என்டையர் வீடியோ டிராவல் பண்ணும். உங்களுக்கு வியூஸ் மட்டும் தான் இதனால இன்க்ரீஸ் ஆகும், வருமானம் வராது. ஸ்பான்சர்ஸ் மேபி வரலாம், ஒரு தடவை வந்துருவாங்க. நீங்க கரெக்டா கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலைன்னா ஒரு தடவை பார்த்துட்டு ஸ்பான்சருக்கு காசு கொடுப்பாங்க. அடுத்த தடவை வந்துட்டு அவங்களுக்கு அதில் வியாபாரமே ஆகலைன்னா உங்க பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மெயில் வந்திருக்கா அப்படின்றத முதல்ல போய் செக் பண்ணி பாருங்க. இந்த அப்டேட்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னில இருந்தே இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா யார் யாருக்கெல்லாம் மெயில் வந்திருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்றது தான் ஸோ என்னுடைய புரிதல். உங்களுக்கு வேற ஏதாவது இது ரிலேட்டடா, யூடியூப் ரிலேட்டடா கேள்விகள் இருந்துச்சுன்னா தயங்காம நீங்க கேட்கலாம். ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது கொடுப்பேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ நீங்க இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு.